வணக்கம் மக்களே, எல்லோரும் சும்மா இருக்கீங்களா? நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, எங்கள் வீட்டில் அவளுக்கு பிறந்த நாள்னு இன்றைக்கி வந்துட்டு கேக் வெட்டியிருக்கோம். அவளுக்கு கேக் வாங்கி நேற்று வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரும்போது கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த கடையிலேயே செஞ்சு வச்சுருப்பா பார்த்திங்களா, அதில் பேர் எழுதி வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி அவள் நைட் வேலைக்கு போயிட்டு வந்தாவளோ, காலையில் கேக்கை பார்த்துட்டு அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்னட்டி இது எப்பன்ட்டி வாங்கினேன் அப்படின்னு கேட்டாவும், நேற்று கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே கறி வச்சுட்டோம் பார்த்திங்களா, ஆட்டுக்கறி நெய்ச்சோறுலாம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைனால சாம்பார் வச்சாச்சு. இன்றைக்கி தொடுக்கறி என்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா அவியல் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் கேரட்டு, முட்டைக்கோசு, பீன்ஸ் எல்லாம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரசம் வச்சுருக்கேன், மாங்காய் கோசு வச்சுருக்கேன், வீட்டிலே உரவுத்துன தயிர். அப்புறம் நம்ம ஊரில் அல்வா இல்லாமல் எப்படி பிறந்தநாள் கொண்டாட எங்கள் ஊர் அல்வா வாங்கி வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு பால் பாயாசம். இது என் மாமா வீட்டிலேயே பண்ணா பார்த்துக்கோங்க. பலாப்பழ ஐஸ்ன்னு சூப்பராக இருந்துச்சு. அந்த பலாப்பழ ஐஸ்கிரீம் எப்படி செஞ்சான்னா வந்து போடுவா, வீடியோ பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து வெட்டின கேக்கில் ஒரு துண்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ சோத்து மேலே நெய்யை ஊற்றியாச்சு. இன்றைக்கி சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காயெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அப்பளம் வச்சுருக்கேன். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.